கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிந்தை 13. ஆனால் அவர் திட்டத்தை எல்லாம் தூள் தூளாக்கி கொண்டு விடிந்தது வந்தனாவின் தந்தை ரகுநந்தனின் பிறந்த நாள். காலையில் இருந்து உறவினர்களை வரவேற்று உபசரித்து அவர்களோடு பேசி சிரித்து என ஓய்வே இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த வந்தனா விழா நடைபெற்று கொண்டிருக்கும் போது அனைவரும் கூடியிருந்த இடத்தில் மயங்கி சரிந்தார். காலை முதல் இருந்த அலைச்சல், 2 நாட்களாக இருந்த மனசோர்வு, அதோடு உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த மாற்றம் வந்தனாவுக்கு உணவை உள்ளே செல்ல விடாமல் செய்திருந்ததன் விளைவாக, நேற்றில் இருந்து சரியாக சாப்பிடாமல் இருந்ததன் விளைவே இந்த மயக்கம். தன் ஒரே மகளின் நிலையைக் கண்டு ரகுநந்தன் துடித்த அளவு தயானந்தனும் தன் ஒரே தங்கையின் நிலையைக் கண்டு பதறி விரைவாக மருத்துவரை அழைக்க முயல வந்திருந்த விருந்தினர்களில் இருந்த மருத்துவர் ஒருவர் முதலுதவி செய்ய முன்வந்தார். அவர் பரிசோதித்து அறிந்த உண்மையை வீட்டினரிடம் தெரிவிக்க அது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி தருவதாக இருந்த அதே நேரம் யாருமே இதை கொஞ்சமும் நம்பவில்லை. வந்தனாவின் வீட்டினர் மட்டுமின்றி வந்திருந்த விருந்தினர்களுமே கூட மருத்துவரைத்தான் எதிர்த்து சண்டையிட்டனர். ஏனென்றால் அவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வந்தனாவின் குணமும் நடவடிக்கையும் அப்படிப்பட்டது. யாரும் கை நீட்டி இதுவரை குறை கூறவே முடியாத அளவிற்குத்தான் வந்தனா இருந்துள்ளார். அழகும் பணமும் நிறைந்த வந்தனாவை மணக்க பல பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இடையே இன்றும் பலத்த போட்டி உண்டு. அப்படிப்பட்டவரை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் யார்தான் நம்புவார்கள்? முதலில் இதை நம்ப மறுத்து வாக்குவாதம் துவங்க, தன்னையும் தன் மருத்துவத்தையும் குறை சொல்வது பொறுக்காத மருத்துவர் இனி இவர்களிடம் பேசி பலனில்லை என்று உணர்ந்து அவர் வந்தனாவிடம் பேச, தன்னால் யாரும் பாதிக்கப்படுவதை விரும்பாத வந்தனா தானாகவே முன்வந்து அனைத்தையும் ஒப்புக்கொண்டார். இதில் அவ்வளவு நேரமும் மகளின் பக்கமும் தங்கையின் பக்கமும் நின்று பேசிக் கொண்டிருந்த இருவரும் நம்ப முடியாத திகைப்போடு திரும்பி வந்தனாவை பார்க்க, அவரோ இவர்களை எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டார். வந்தனாவின் இந்த செயலே கூடியிருந்தவர்களுக்கு உண்மை நிலையை புரிய வைக்க போதுமானதாக இருக்க, வந்திருந்தவர்கள் எல்லாம் அவ்வளவு நேரம் வந்தனாவுக்கு ஆதரவாக பேசியதையெல்லாம் மறந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இவர்களை பற்றியும் அவளின் வளர்ப்பு பற்றியும் பேசத் துவங்க, ரகுநந்தனும் தயானந்தனும் கூனி குறுகி தலை குனிந்து நின்றனர். வந்திருந்த உறவும் நட்பும் இவ்வளவு வருடங்களாக அவர்களுக்கு கொடுத்திருந்த மரியாதையையும் கௌரவத்தையும் ஒரே நொடியில் தலை கீழாக்கி வந்திருந்த உறவும் நட்பும் இவ்வளவு வருடங்களாக அவர்களுக்கு கொடுத்திருந்த மரியாதையையும் கௌரவத்தையும் ஒரே நொடியில் தலை கீழாக்கி எவ்வளவு கேவலமாக அவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பேசிவிட்டு செல்ல, அந்த நொடியே அவமானம் தாங்காமல் ஆத்திரத்தோடு வந்தனாவை வீட்டை விட்டு வெளியேற்றியிருந்தார் ரகுநந்தன். ரகுநந்தனிடமிருந்து இப்படி ஒரு எதிர்வினையை கொஞ்சமும் எதிர்பார்த்திராத வந்தனா செய்வதறியாது திகைத்து அப்படியே நிற்க, வேகமாக அவளின் கையை பற்றி இழுத்து சென்று வெளியில் விட்டு கதவை அடைத்திருந்தார் ரகுநந்தன். வீட்டினரிடம் தானே சொல்ல நினைக்காத ஒன்று இப்படி அனைவரின் முன்னிலையும் வெளிவந்திருந்த அதிர்வில் இருந்து மீளுவதற்குள் அடுத்த அதிர்ச்சியை வந்தனாவின் தந்தை அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் அந்த நிலையிலும் அவர்களின் நிலையில் இருந்தும் யோசித்தவர் இது எப்படி ஒரு அதிர்ச்சியை அவர்களுக்கு தந்திருக்கும் என்று புரிய அமைதியாக அங்கிருந்து வெளியேறினார். வீட்டில் இருந்து வந்துவிட்டாலும் வந்தனாவிற்கு அடுத்து எங்கு போவது, என்ன செய்வது என புரியாத ஒரு நிலைதான். ஆனாலும் வைராகியத்தோடு யாரின் உதவியையும் நாடாமல் இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு நேர் எதிரான பகுதியில் தூரமாக தனக்கென ஒரு சிறு வேலையை தேடிக்கொண்டு அங்கேயே தங்குவதற்கும் ஏற்பாடு செய்து கொண்ட வந்தனா தன் வாழ்க்கையை நகர்த்த தொடங்கினார். இந்நிலையில்தான் 2 மாதங்களுக்கு பின் ஒரு நாள் எதிர்பாராமல் நந்தனும் சுமதியும் வந்தனாவை சந்திக்க நேர்ந்தது. மேடிட்ட வயிற்றோடு கருத்து இளைத்து சோர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தவரை வழியில் கண்டு காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடினர் இருவரும். இருவரையும் எதிர்பாராமல் கண்டு அந்த நிலையிலும் சந்தோஷம் அடைந்த வந்தனா அன்போடு அவர்களை அணைத்து கொண்டார். சுமதிக்கும் வந்தனாவுக்கும் இடையில் எப்போதுமே ஒரு நல்ல தோழமை உண்டு. அதேபோல் நந்தனுக்கும் அத்தை என்றால் கொள்ளை பிரியம். வந்தனாவின் கைகளில்தான் அதிகம் வளர்ந்தான் நந்தன். விடுமுறையில் வந்தனா வீட்டில் இருக்கும் நேரங்களில் எல்லாம்
அத்தையையே ஒட்டி கொண்டு சுற்றுவான் நந்தன். அன்னையான சுமதியை தேடியதை விடவும் தந்தை தயானந்திடமும் வந்தனாவிடமும் தான் அதிகம் இருப்பான். வந்தனாவின் இன்றைய நிலையைக் கண்டு சுமதியால் மௌனமாக கண்ணீர் மட்டுமே வடிக்க முடிந்தது. வந்தனாவின் சார்பாக அவரால் யாரிடமும் வீட்டில் பேசக்கூட முடியாத நிலை. வந்தனாவை வீட்டை விட்டு வெளியேற்றிய சில நிமிடங்களிலேயே ரகுநந்தன் மாரடைப்பில் விழுந்தார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிர் பிழைக்க வைத்து விட்டாலும் கூட இதுவரை இல்லாத மன அழுத்தமும் அவமானமும் மன உளைச்சலும் சேர்ந்து பெரும் பாதிப்பை மனதளவில் ஏற்படுத்தி இருந்ததன் விளைவாக கை கால்கள் செயலிழந்து படுத்த படுக்கையானார் ரகுநந்தன். தந்தையின் இந்த நிலைக்கும் தங்களின் அவமானத்திற்கும் காரணமான தங்கையை பற்றி பேசக்கூட அதன்பின் தயானந்தன் தயாராக இல்லை. அவர்கள் ஒன்றும் காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் திருமணத்திற்கு முன் இப்படி ஒரு நிலையில் தங்கை வந்து நின்றதைத்தான் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுவும் உற்றார் உறவினர்கள் முன் எல்லாம் தெரிய வந்து அவர்கள் அன்று அனுபவித்த அவமானமும் அதை தொடர்ந்து தந்தை இன்று வரை படும் வேதனையையும் கண்டு மனதளவில் வெறுத்து போயிருந்தார் தயானந்தன். ஒற்றை பெண் பிள்ளை என்று பார்த்து பார்த்து உள்ளங்கையில் வைத்து வளர்த்த தங்கையை அன்றோடு மொத்தமாக தூக்கி எறிந்துவிட்டு இருந்தார் தயானந்தன். வெளிப்படையாக வந்தனாவை தேடவில்லை என்றாலும் கூட அவ்வப்போது தெரிந்தவர்களிடம் விசாரித்துக் கொண்டுதான் இருந்தார் சுமதி. ஆனால் வந்தனாவை பற்றி எந்த ஒரு தகவலும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை வந்தனா இந்த ஊரிலேயே இல்லையோ என்று எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு இன்று இப்படி ஒரு நிலையில் அவளை காண நேர்ந்தது பெரும் வருத்தத்தை கொடுத்தது. வந்தனா எங்கோ தன் மனதுக்கு பிடித்தவரை மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதாக எண்ணிக்கொண்டு இருந்தவர் இப்படி ஒரு நிலையில் அவள் இருப்பதைக் கண்டு மனம் கனத்தது. இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலையே படாத வந்தனா இருவரையும் அவர் வசிக்கும் வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்தார். அதை வீடு என்று கூட சொல்ல முடியாது. வெறும் ஒற்றை அறை மட்டும்தான் இருந்தது. அங்கேயே ஒரு ஓரத்தில் மண்ணெண்ணெய் அடுப்பும் அதை சுற்றி 4 பாத்திரங்களும் சில சமையல் பொருட்களும் இருக்க இன்னொரு ஓரத்தில் ஒரு பாயும் தலையணையும் இருந்தது. அப்படியே பார்வையை திருப்பியவருக்கு அங்கிருந்த சிறு அலமாரியில் 4 உடைகள் மடித்து வைக்கப்பட்டு இருப்பது தெரிந்தது. வந்தனாவின் இந்த நிலையை கண்ட சுமதியின் மனக்கண்ணில் 4 உடையும் பொழுதொரு அலங்காரமுமாக எந்த கவலையும் இன்றி சிரித்து கொண்டு குளிரூட்டப்பட்ட காரிலேயே வலம் வந்த வந்தனாவின் வாழ்க்கைத்தான் வந்து போனது. பிறந்ததில் இருந்து தங்க தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவருக்கு இன்று இப்படி ஒரு நிலையா என்ற வேதனையோடு வந்தனா காதலித்தவரை பற்றி சுமதி விசாரிக்க முயல. வந்தனாவோ அதை பற்றி மட்டும் வாயையே திறக்கவில்லை. உனக்கு ஏன் வந்தனா இப்படி ஒரு நிலைமை? உன் காதலன் எங்கே? அவர்கிட்ட போகாம நீயே இங்க இப்படி இருக்க என எவ்வளவோ கேட்டு பார்த்தும் வந்தனா அதை பற்றி பேசவே இல்லை. நந்தனிடம் அவன் பள்ளி விஷயங்கள், குட்டி பையன் சதானந்தன் பற்றியெல்லாம் பேசி சுமதியின் கேள்வியை தவிர்த்தார் வந்தனா. ஆனால் வயிற்றில் குழந்தையோடு எந்த வசதியும் இல்லாமல் தனியே வந்தனா அப்படி துன்பப்படுவதை காண முடியாத சுமதி தன் கணவனிடம் சென்று வந்தனாவின் சார்பாக கெஞ்ச துவங்கினார். முதலில் அதற்கு செவி சாய்க்கவில்லை என்றாலும் வந்தனாவின் நிலையை அறிந்து அவருக்கு உதவ முன்வந்தார் தயானந்தன். என்ன இருந்தாலும் அவ என் கூட பிறந்தவ, அவளை இப்படி ஒரு நிலையில் விடுறது சரியில்லை. நீயே போய் என்ன பிரச்சனை, ஏன் இன்னும் தனியா இருக்கா, அவளுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு சொல்லு. என்ன வகையில் அவ வாழ்க்கைய சரி செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று சுமதியிடமே பொறுப்பை ஒப்படைத்தார் தயானந்தன். ஆனால் சுமதியின் அடுத்தடுத்த முயற்சிகளும் கூட தோல்வியையே தழுவியது. வந்தனா உங்க அண்ணாவை உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்க, நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் மறைக்கிற? என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு. உன் காதலனை எப்படியாவது உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடுவாரு. கொஞ்சமாவது வாயை திறந்து ஏதாவது சொல்லேன் என சுமதியின் கெஞ்சலுக்கு பதிலாக வந்தனாவிடம் இருந்து ஒரு கசந்த புன்னகையே பதிலாக வந்தது. இவை அனைத்தையும் அருகில் இருந்து அந்த வயதில் ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டிருந்தான் யதுநந்தன். எப்போதுமே அவனுக்கு வந்தனா ஒரு தேவதை பெண்ணாகத்தான் தெரிந்து இருக்கிறார். அதற்கு நேர்மாறான உருவத்தோடு இன்றைய அவரின் நிலைக்கு காரணம் என்ன என்பது அந்த வயதில் அவனுக்கு முழுமையாக புரியவில்லை என்றாலும் வந்தனா காதலித்தவன் தான் இதற்கெல்லாம் காரணம் என்பது மட்டும் ஓரளவு மனதில் பதிந்து போனது. அதற்குள் இங்கு நிர்மலாவை மணந்து கொண்டு மும்பைக்கு அழைத்து வந்திருந்த ஜெயராஜ்
வந்தனா தங்கியிருந்த விடுதி, அவளுக்கு பழக்கப்பட்ட இடங்கள் என தன்னால் முடிந்தவரை வந்தனாவை தேடி களைத்து போயிருந்தார். வந்தனா இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லை என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்தாலும் மேற்படிப்பிற்காக ஒருவேளை மீண்டும் இங்கே வந்திருக்கலாம் என்ற எண்ணத்தோடு தேடி அலைந்தவர். வந்தனா மும்பை வந்ததற்கான அறிகுறி எதுவும் தென்படாததால் ஒரு கட்டத்தில் ஹைதராபாத் சென்று தேட எண்ணினார். ஆனால் வந்தனா மிக பெரிய தொழில் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை அறிந்திருந்தவருக்கு அவ்வளவு எளிதில் வந்தனாவை சென்று சந்திக்க முடியும் என தோன்றவில்லை. அதோடு வந்தனா நினைத்திருந்தால் இந்த 3 மாதங்களில் எப்போது வேண்டுமானாலும் வந்து தன்னை சந்தித்து இருக்கலாம். இன்னும் கூட ஜெயராஜ் அதே வீட்டில்தான் இருக்கிறார். அப்படி வந்தனா இதுவரை வரவில்லை என்பதே அவருக்கு பெரும் யோசனையை தந்தது. ஜெயராஜிற்கு வந்தனாவை அங்கு சென்று கண்டுபிடிப்பது ஒன்றும் அவ்வளவு முடியாத காரியமில்லை. கொஞ்சம் முயன்றால் கண்டுபிடித்தும் விடலாம்தான். ஆனால் அதன் பின் என்ன செய்ய என்ற கேள்வியே ஜெயராஜின் முன் பெரிதாக இருந்தது. நிர்மலாவை மணந்து கொண்ட பின் இனி வந்தனாவை சந்தித்து மன்னிப்பை தவிர வேறு எதையும் ஜெயராஜால் கேட்க முடியாது. இத்தனை மாதங்கள் கடந்தும் வந்தனா தன்னை தேடி வராததும் தொடர்பு கொள்ளக்கூட முயலாததும் ஜெயராஜை யோசிக்க வைத்தது. ஒருவேளை வேறு எதுவும் தெளிவான முடிவை எடுத்துவிட்டு தன் வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கிக் கொண்டாரோ என்று கூட ஒரு கட்டத்தில் ஜெயராஜுக்கு தோன்றியது. இல்லையென்றால் வந்தனா இப்படி தொடர்பே இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு கட்டத்தில் ஒருவேளை மேற்படிப்பிற்காக வெளிநாடு சென்று விட்டாலோ என்று எண்ணியவர் அதன் பின் வந்தனாவை தேடுவதை நிறுத்தி கொண்டு அவரின் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அப்படியே விட்டிருந்தார். இதற்கிடையில் ஒரு நாள் வழக்கம் போல வந்தனாவை சந்திக்க வந்த சுமதி அங்கு வந்தனா இல்லாததைக் கண்டு திகைத்தார். வீட்டை காலி செய்து கொண்டு எங்கோ சென்று விட்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவிக்கவும் மிகவும் சோர்ந்து போன சுமதிக்கு அடுத்து என்ன செய்வது என்றே புரியவில்லை. வயிற்றில் 8 மாத குழந்தையோடு யாருக்கும் சொல்லாமல் எங்கு சென்றாள் என்ற கவலையோடு தவித்தவர் தயானந்தனிடம் சென்று நிற்க அவருக்கும் அது கவலையை தந்தது. வந்தனாவை பற்றி விசாரிக்க முயன்றவருக்கு பெரிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதுவே ஒருவேளை வந்தனா தன் காதலனோடு சென்று விட்டாலோ என அனைவரையும் எண்ண வைத்தது. ஏனெனில் யாரிடமும் காதலனை பற்றிய எந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளாமல் தனிமையில் காத்திருந்தது கூட அவர் திரும்பி வரதானோ என்ற சந்தேகத்தையும் அது எழுப்பியது. அதையே அவர் சுமதியிடம் கூறவும் அவருக்கும் ஒருவேளை இப்படி எதுவும் நடந்திருக்குமோ என்றும் தோன்றியது. இல்லை என்றால் ஏன் இப்படி அங்கிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி செல்ல வேண்டும் என்று எண்ணிய சுமதி வந்தனா தன் காதலனோடு சேர்ந்து விட்டார் என்றே நம்பினார். அந்த நம்பிக்கையே எங்கிருந்தாலும் வந்தனா நன்றாக இருந்தால் போதும் என்ற நிலைக்கு அவரை கொண்டு வந்ததோடு அதன் பின் பெரிதாக வந்தனாவை பற்றி கவலையோ தேடுதலோ இல்லாமல் அமைதியாக இருக்க செய்தது. சரியாக 3 வருடங்களுக்கு முன் தங்கள் திருமண நாளை கொண்டாட இரவு உணவுக்கு சென்றுவிட்டு தயானந்தன் தன் குடும்பத்தோடு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராமல் ஒரு வளைவில் வந்து காரில் மோதி கீழே விழுந்தார் ஒரு பெண்மணி. இதில் பதறிப்போய் காரை நிறுத்திய நந்தனுக்கு தன்மேல் தவறு இல்லை என தெளிவாக தெரிந்தாலும் திடீரென குறுக்கே வந்து விழுந்தவருக்கு என்னவானதோ என்ற பதட்டம் உண்டாக வேகமாக இறங்கினான் நந்தன். அவன் அருகில் இருந்த சதாவும் வேகமாக இறங்கி ஓட பின்னிருக்கையில் இருந்த பெற்றவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர். காரின் முன் விழுந்திருந்தவருக்கு பெரிதாக எந்த காயமும் இல்லை என்றாலும் ஆங்காங்கே சிராய்த்திருக்க பயத்திலும் விழுந்த அதிர்விலும் மயங்கி போயிருந்தார் அவர். அழுக்கான உடையும் எண்ணெய் பசையின்றி காய்ந்து வெளுத்திருந்த கூந்தலும் கையில் இறுக பிடித்திருந்த சிறிய பையுமாக மயங்கி கிடந்தவரை மயக்கம் தெளிய வைக்க முயன்றவர்கள் அவர் முகத்தில் விழுந்திருந்த கூந்தலை ஒதுக்கி தண்ணீர் தெளிக்க அவரிடம் கொஞ்சமும் அசைவில்லாமல் இருந்தது. அதில் மீண்டும் தண்ணீர் தெளிக்க முயன்ற நந்தனுக்கு எதுவோ தோன்ற திகைப்பும் சந்தேகமுமாக திரும்பி தன் தந்தையை பார்க்க நந்தனை விட அதிக அதிர்வோடு அங்கு நின்றிருந்தார் தயானந்தன். அதில் உண்டான பரபரப்போடு தங்கள் சந்தேகம் சரிதானா என தெரிந்து கொள்ள வேகமாக சதாவின் கையில் இருந்த தண்ணீரை வாங்கி அந்த பெண்மணியின் முகத்தை நந்தன் துடைக்கவும் தயாவும் சுமதியும் வேகமாக அவரின் அருகில் மண்டியிட்டனர். இவர்கள் சந்தேகம் 100% சரிதான் என்பது போல் அங்கு மயங்கி கிடந்தார் வந்தனா. இதை கண்டு அதிர்ந்தவர்கள் அவரை எழுப்ப முயல நந்தனோ வேகமாக அவரை தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான்.
காரில் மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருந்த நால்வரின் மனநிலையும் வெவ்வேறாக இருந்தது. வந்தனாவுக்கு வேகமாக அங்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படவும் பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை. பசியிலும் விழுந்த வேகத்திலும் பயத்திலும் வந்த மயக்கமே என்று தெரியவர அவரின் நிலையைக் கண்டே வருந்திக் கொண்டிருந்தவர்களுக்கு அடுத்த பெரும் இடியாக அவர் பல காலமாக மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பதும் கூடுதல் தகவலாக தெரிய வந்தது. இதே ஊரில் இப்படி ஒரு நிலையில் தன் தங்கை இத்தனை வருடங்களாக இருந்தும் அதை அறிந்து கொள்ளாமல் போனோமே என்ற வலியே தயானந்தனை பெரிதாக பாதித்து இருக்க, தங்கையை அந்த நொடி அப்படி பார்த்ததில் இருந்தே மிகவும் நொறுங்கி போயிருந்தார் தயானந்தன். வந்தனா கண் விழிக்க மறுநாள் ஆகும் என்பதனால் நந்தன் மட்டும் மருத்துவமனையில் இருந்து பார்த்து கொள்வதாக கூறி மற்ற மூவரையும் வீட்டிற்கு கிளம்ப சொன்னான். ஆனால் இங்கிருந்து செல்லவே முடியாது என கூறிய தயானந்தன் தான் இருந்து பார்த்து கொள்வதாக பிடிவாதம் பிடிக்க துவங்கினார். அவரை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்புவதே நந்தனுக்கு பெரும் வேலையாக இருந்தது. நாளை வந்தனா கண் விழித்த பிறகு அவரோடு இருக்க சொல்லி சமாளித்து மூவரையும் அங்கிருந்து அனுப்பியிருந்தான் நந்தன். செல்லும் வழியெங்கும் சிறு வயது முதல் வந்தனா தன்னோடு வளர்ந்த நினைவுகளும் அவர் மேல் கொண்டிருந்த அன்பும் என தயானந்தனை அலைக்கழித்து கொண்டிருந்தது. எப்போதும் எல்லோரிடமும் அன்பை மட்டுமே காட்டத் தெரிந்தவள், அனைவருக்கும் செல்லம் என வளர்ந்தவள் என ஒவ்வொன்றாக நினைவுக்கு வரவும் உள்ளங்கையில் வைத்து தாங்கி வளர்த்திருந்த தங்கையை இப்படி ஒரு நிலையில் கண்டதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அன்று வந்தனா செய்தது மாபெரும் தவறுதான் என்றாலும் அவரின் வாழ்க்கையை பற்றி தானும் கொஞ்சமாவது யோசித்து இருக்க வேண்டுமோ? தந்தையின் பக்கம் நின்று யோசித்தது போல தங்கையின் பக்கம் நின்றும் யோசித்திருக்க வேண்டுமோ என்றெல்லாம் இப்போது தோன்றியது. அன்று சுமதி வந்து கூறிய போது கூட மனதில் இருந்த கோபத்தின் காரணமாக அவரையே சென்று விசாரிக்க சொன்னது தவறு என்று இப்போது புரிந்தது. ஒருவேளை அன்று தானே நேரில் சென்று கண்டிப்போடோ அன்போடோ விசாரித்திருந்தால் வந்தனா அனைத்து உண்மையையும் சொல்லி இருக்கலாமோ? இல்லை என்றாலும் ஒரு அண்ணனாக தானே முன்னின்று விசாரித்து அனைத்தையும் அறிந்து கொண்டு கூட இருக்க வேண்டுமோ? எதை அவள் மறைக்கிறாள் என்று கண்டறிந்து அவள் வாழ்க்கையை சரி செய்திருந்தால் இன்று வந்தனாவுக்கு இந்த நிலை வந்திருக்காதோ? தங்கையின் இன்றைய நிலைக்கு தானே ஒரு காரணமாகிவிட்டோமோ என்றெல்லாம் மனதோடு உழன்றவாறே காரை ஓட்டிக்கொண்டு இருந்தவர் எதிரில் வந்த சரக்கு வாகனத்தை கவனிக்க தவறியிருந்தார். அதில் பெரும் விபத்து ஒன்று நிகழ தயானந்தன் ஓட்டி சென்ற கார் உருண்டு கவிழ்ந்தது. அதில் சம்பவ இடத்திலேயே சுமதியும் சதானந்தனும் உயிரை விட்டிருக்க தயானந்தன் கோமாவிற்கு சென்றிருந்தார். இந்த தகவல் அறிந்து ஓடி வந்த நந்தன் தன் குடும்பத்தினரின் நிலையை கண்டு துடித்து போனான். ஒரே நாளில் அடுத்தடுத்த தொடர் நிகழ்வுகளில் யாருமற்று நின்றவனுக்கு அடுத்து என்ன என புரியாத ஒரு நிலைதான். 2 மணி நேரம் முன்பு வரை தன்னோடு இருந்தவர்கள் இப்போது உயிரோடு இல்லை. மொத்த குடும்பத்தையும் இழந்து தனி மரமாய் நிற்க வேண்டிய நிலை. ஒருவரின் திடீர் இழப்பையே தாங்கிக் கொள்ள முடியாது எனும் போது ஒரே நேரத்தில் உடன் பிறந்தவனும் உயிர் கொடுத்தவரும் விட்டு சென்று இருக்க தந்தையின் நிலையோ கணிக்க முடியாத அளவிற்கு கேள்விக்குறியாய் இருந்தது. மற்றொரு புறம் கன்னி தாயாய் தன்னை சிறு வயதில் மடி தாங்கி வளர்த்த அத்தை சுய நினைவின்றி தான் யார் என்பதையும் சுற்றுப்புறத்தையும் மறந்து இருக்கும் நிலை என பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் நந்தனுக்கு ஒற்றை ஆளாய் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. 2 மருத்துவமனைகளிலும் இருந்தவர்களை சென்று கவனித்துக் கொள்வது, இறந்தவர்களின் இறுதி சடங்குகளை தனியே நின்று செய்து முடிப்பது, இத்தனை வழிகளையும் தனி ஆளாய் சமாளிப்பது என ஓய்வே இல்லாமல் சுழன்று கொண்டிருந்தான் நந்தன். இதில் தந்தையும் தம்பியும் இணைந்து கவனித்துக் கொண்டிருந்த குடும்ப தொழிலை கவனிக்க ஆளில்லாமல் போனதால் அதில் சரிவு ஏற்பட்டது. அதை அப்படியே விடாமல் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஒருபுறம், தான் ஆசையாய் தொடங்கிய சொந்த தொழிலை நிர்வகிக்க வேண்டிய நிலை மற்றொரு புறம் என ஓய்வென்ற ஒன்றையே மறந்து ஓடிக்கொண்டிருந்தான் நந்தன். ஒரு வாரத்தில் கொஞ்சமாக உடல்நலம் தேறி வந்தார் நந்தனா. ஆனால் சுற்றி இருக்கும் உலகம் மறந்து தனக்குள் ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு அவர் வாழ துவங்கி பல காலமாகி இருந்ததால் அவருக்கு வேறு யாரையும் அடையாளம் தெரியவில்லை. எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பவர் அடிக்கடி உச்சரிப்பது ஜெய் என்றும் நந்து என்றும் மட்டுமே. அதுவும் கூட அழைப்பது போல் அல்லாமல் அவர்கள் இருவரோடு ஏதோ
மெல்லிய குரலில் பேசுவது போல் இருக்கும் அந்த உச்சரிப்பு. யாரையோ அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டு பேசுவது போல அவரின் பாவனையும் செயல்களையும் கண்டு உள்ளுக்குள் நொறுங்கி போனான் நந்தன். தன் மனதில் உள்ளதை சொல்லக்கூட ஆளில்லாமல் தனியே பேசிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என புரிய கட்டுப்படுத்த முடியாமல் நந்தனுக்கு கண்ணீர் வழிந்தது. அவரை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என அத்தனை முயற்சிகளையும் நந்து எடுக்க பல காலமாக பெரும் மன அழுத்தத்திலும் வலியிலும் வந்தனா இருந்திருப்பதே அவரின் இன்றைய நிலைக்கு காரணம் என்றார் மருத்துவர். அதை அவ்வளவு எளிதாக மீட்டெடுக்கவோ சரி செய்யவோ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தின் மூலமும் நல்ல ஓய்வு, அரவணைப்பு மற்றும் பாதுகாப்பான சூழ்நிலையின் மூலமும் சரி செய்யலாம் என்றார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.